ரொம்ப அழகான ஒரு மாலை நேரம். இட் இஸ் அ ஃபபுலஸ் ஹானர் ஃபார் மீ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட 2வது முறை எவர்கிரீன் ஸ்கூல் பிரான்ச்சில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நான் பங்கேற்கிறதுல ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இஃப் ஐம் நாட் ராங் பெரம்பூரில் ஐ திங்க் வந்து பங்கேற்றேன் அவங்களோட ஆனுவல் டேக்கு. இது இஸ் செகண்ட் டைம். அண்ட் ஒரு தடவையும் நான் வரும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது, இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கார், இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. ஏன்னா நான் அவங்களோட புக்லெட்டாக இருக்கட்டும், பேம்ப்ளெட்டாக இருக்கட்டும், இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ஸ்கூல் போகிறோன்னா அந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம், அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் டு ஹாவ் அ நாலேஜ் அபவுட் அந்த ஸ்கூலை பற்றின சில விஷயங்களை பார்க்கும்போது, அப்புறம் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது பிரின்ஸிபலாக இருக்கட்டும், சிஇஓவாக இருக்கட்டும், டேரக்டர்ஸ்லாம் ஏதாவது ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் கடைசியாக வந்து உட்காருவாங்க. அப்போ தான் பார்ப்பேன், இவர் தான் இந்த ஸ்கூலோட டேரக்டர், இவர் தான் பிரின்ஸிபல் தெரியும். மற்றபடி வந்துட்டு வாய்ப்புகளே இருக்காது. ஸ்கூல் டீச்சர் தெரியும், பிடி மேம் தெரியும், எக்கனாமிக்ஸ் மேம், இப்படி தான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கார், ஸ்டூடெண்ட்ஸோட ஒன்றா இருக்கார், பல விஷயம் பண்ணுறாரு, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காரு. ஸோ விச் இஸ் அ வெரி கிரேட் குவாலிட்டி சார். இது நானே உங்கள்கிட்ட கற்றுக்கிற ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா ரெஸ்பெக்டிங் ஹியூமன்ஸ், பீயிங் குட் டு அதர்ஸ், பீயிங் கைண்ட் டு அதர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ஆஃப் லைஃப். இது நான் நிறையா கடைப்பிடிச்சிருக்கேன். அண்ட் உங்கள்கிட்டேருந்து பார்த்து இதை நான் வந்துட்டு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு டேக்அவே நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் அ ஹானர் ஃபார் மீ, புருஷோத்தமன் சார், டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஆனுவல் டே. சச் அ க்யூட் ஆனுவல் டே, வெல் ஆர்கனைஸ்ட் ஆனுவல் டே. அண்ட் ரொம்ப பகீர்னாச்சு. ஸ்கூலில் வந்துட்டு எல்லா கிளாஸ்லையும் ஏசின்னொன்று என்ன வேறு லெவலில் மனுஷன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு தேவையான இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி தே ஆர் வெரி பிளெஸ்ட். நாங்கள் படிக்கிற காலம், அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப கிழமை மாதிரி பேசலை, பட் அஃப்கோர்ஸ் கம்பேர்ட் டு த கரண்ட் ஜென்ரேஷன் ஜென்சி அப்படிங்கிறாங்களே, ஆல்ஃபா ஜென்சிக்கு போய் பார்க்கும்போது நானாக வந்துட்டு 80s கிட்ஸ் நாங்களாம். ஸோ அப்போ இருக்கும்போது ஸ்கூலோட எக்ஸ்போஷராக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவோட எக்ஸ்போஷராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸ்கூல்ட்டா வீடு, ஒரு பிடி பீரியடு, அதில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இப்படி ஒரு சின்ன ஒரு கோட் லைனில் தான் நம்ம வந்துட்டு வளர்ந்தோம் 80s கிட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது. பட் ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், ஐ திங்க் they are very blessed in terms of educational pattern, structure and facilities offered by the school in terms of extracurriculars, extra academically also. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவர்கிரீன் வித்யாஷ்ரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணுறது வந்துட்டு பெரிய விஷயமா தெரியுது எனக்கு. அண்ட் செகண்ட்லி டு ஆல் த பீப்புள் ஃப்ரம் திஸ் எவர்கிரீன் செகண்டரி, எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு வந்துட்டு டு டெல் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் 8th 9th வரைக்கும் நம்மளுக்கு விவரம் தெரியாது, பட் 11th 12th மேலே வந்துட்டு ஒரு கரியர் ஓரியன்டாக, ஒரு கரியர் ஆஸ்பெக்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம், இஃப் ஐம் நாட் ராங். ஏன்னா வந்து 10th பப்ளிக் முடித்தோடனே 11th 12th அப்புறம் வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம ஏன்னா பிகாஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் எதையோ பண்ண போய் எங்கேயோ போய் கடைசியில் வந்துட்டு எங்கேயோ வந்து நிற்கிறேன். ஐ திங்க் ஐம் டெஸ்டைன்ட். எனக்கு வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான் என் லைஃப்பில் வரணும்னு எனக்கு ஒரு டெஸ்டினி இருந்தது. பட் ஹேவிங் செட் தட், அது வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளோ சின்சியராக அப்ரோச் பண்ணுறோம், அதை எப்படி லவ் பண்ணி அப்ரோச் பண்ணுறோம், அதை எப்படி பர்சீவ் பண்ணணும், அது அப்படி தான் நான் அதை பார்த்தேன்னா. ஏன்னா எங்கள் அம்மாக்கெலாம் சுத்தமாக சினிமாவில் நான் வந்து பிடிக்கவே பிடிக்கல. நான் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் பாதியில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு எனக்கு சங்கர் சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, பாய்ஸ்னு ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றாரு.